Hi friends, welcome to Shivya Times. இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம தோட்டத்துல இருந்து ஃப்ரெஷ்ஷா பறிச்ச புடலங்காயில இருந்து எப்படி பொரியல் பண்றதுங்கறத பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா Subscribe பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கிட்டு அதுல ஆல்ங்கற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாங்க இப்ப நம்மளுடைய தோட்டத்துக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷா புடலங்காய் பறிச்சிட்டு வந்துறலாம். செடி நல்லா படர்ந்திருக்குது. பாருங்க இங்க ஒரு காய் இருக்கு. எல்லா காய்களையும் பறிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க இன்னைக்கு 4 காய் நமக்கு கிடைச்சிருக்குது. இதை நம்ம வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போயிடலாம். இப்போ நம்ம புடலங்காய் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் இருக்கிற விதையை தூக்கி எறிஞ்சிடாதீங்க. இதை வேற ஒரு பாத்திரத்தில் கலெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த புடலங்காய் விதையிலேருந்து துவையல் செய்யலாம். இது நான் அடுத்த வீடியோவில் எப்படி செய்யறதுங்கிறத வீடியோவாக போடுறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக எல்லா புடலங்காயும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பொரியலுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். பொடியாக நறுக்கின புடலங்காய், ஒரு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், கொஞ்சமாக கடலைப்பருப்பு, 2 வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, தேவையான அளவு தேங்காய் துருவல். இப்போ நம்ம ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆன உடனே கொஞ்சமாக கடுகு உளுத்த பருப்பு சேர்த்து பொரிச்சிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற வரமிளகாய், கருவேப்பிலை, கடலைப்பருப்பு இது 3த்தையும் நல்லா பொரிச்சிக்கலாம். பாருங்க கடலைப்பருப்பு நல்லா செவந்துருச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்திக்கலாம். மிக்ஸ் பண்ணி விடுங்க, நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்க புடலங்காயையும் இதோட சேர்த்திக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம இதோட 2 ஸ்பூன் சாம்பார் பொடி, கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பொடி புடலங்காய் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விடலாம். ஒரு மூடி போட்டு மூடிடலாம், கொஞ்ச நேரம் வேகட்டும். இப்போ மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுறலாம். அப்போ தான் காய் சீக்கிரமாக நல்லா வேகும். மறுபடியும் மூடி போட்டு மூடிடலாம், நல்லா வேகட்டும். இப்போ காய் வெந்துருச்சான்னு கையில் எடுத்து நசுக்கி பாருங்க. காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ கடைசியாக நம்ம துருவி வச்சிருக்க தேங்காயும் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்க சுவையான புடலங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு.